இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சவுக்கு சங்கரோட வழக்கு இப்போ ரீசெண்டாக அவர் சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் அவர் மேலே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காரு. இன்னைக்கு அவர் நீதிமன்றத்தை கூட்டு வரும்போது ஒரு கட்டு ஒன்று போட்டிருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் உண்மையிலே உள்ளே அடிச்சிருக்காங்க. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. கட்டு பார்க்கும்போது அது ஒரு நாடகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காவல்துறையின் கஸ்டடியில் இருக்கிற ஒருவர் செயற்கையாக போலியாக ஒரு கட்டு போட்டு கொண்டு வர முடியாது. அப்போ அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததில் ஏதாவது கைகலப்பாக அது மாறிவிட்டதா? எடப்பாடி பழனிசாமி விட்ட ஒரு பெரிய பேக்கேஜ் வாங்கிட்டு தொடர்ச்சியாக அவர் ஒரு மாபெரும் தலைவராக சித்தரிச்சார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குற கூலியால் வேலை பார்க்குற ஆள் மாதிரி தானே சார் இருக்குது. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இவர் ஒரு ஒப்பந்த தொழிலாளர் மாதிரி தான், ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் பார்க்குறாரு. இப்போ இந்த வழக்குலையும் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் முன்னின்று ஏன் ஆச்சு, அவருக்கு அடிபட்டிருக்கு, நீங்கள் ஏன் மறைக்கிறீங்கன்ற மாதிரி அது ஏன் ஆளை ஏன்டா அடிச்சுன்னு அவர் கேட்குறாரு. ஓப்பனாகவே சொல்கிறீங்க, ஆளை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கரோட வழக்கு அது தொடர்ந்து அதுக்கான செய்திகள் வந்துக்கிட்டே வந்தமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அவர் சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு தனி சிறையில் அடைக்க வச்சுருக்காங்க, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறையில் அடைக்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் மேலே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காரு, அவர் ரொம்ப போட்டு அடிச்சிருக்காங்க, ஒரு ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் சொல்லும்போது அப்படிலாம் எதுவும் நடக்கலைன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அவர் நீதிமன்றத்தை கூட்டு வரும்போது ஒரு கட்டு ஒன்று போட்டிருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் உண்மையிலே உள்ளே அடிச்சிருக்காங்க. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி தெரியுது. உண்மையிலே அடி வாங்கியிருப்பாரா சார்? சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே ஒரு செய்தியை மக்களிடத்திலே பேசுகிறவர்கள், உரையாடுகிறவர்கள், ஊடகத்திலே இருப்பவர்கள் குறைந்தபட்ச நம்பகத்தன்மைக்குரிய தகவல்களை பேச வேண்டும். ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னா அதற்கான குறைந்தபட்ச ஆதாரங்கள், அது நடந்திருக்குமா நடந்திருக்காதா என்கிற முகாந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவு செய்து கொண்டு தான் ஒரு தகவலை நீங்கள் வெளியிடணும். காத்து வாக்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டேங்கிறத நான் ஒரு சோர்ஸ் இருக்கு எனக்கு என்று நீங்கள் அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு செய்கிறீங்க. உங்களுடைய அந்த சொல்லாடல் முறை ஒரு கதை சொல்லியை போல சுவாரஸ்யமாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதற்காக கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, வியூஸ் போகுது. பார்வையாளர்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருப்பதனாலேயே நீங்கள் சொல்லுகிற டேட்டாஸ்லாம் உண்மை என்று ஆகிவிடாது. இப்போ பல வழக்குகளில் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறார்னா, அவர் ஏறத்தாழ ஈழத்தமிழர்களுக்கு எதிரான அந்த இறுதி யுத்தம் காலகட்டத்தில் தான் சவுக்கு சங்கர் பிரபலியமானார். 2009 காலகட்டம். அப்போ அவர் இணையதளத்தில் எழுதுறாரு, முழுக்க திமுக எதிர்ப்பு, கலைஞரை முழுக்க தமிழர்களுக்கு எதிரானவர் என்கிற சித்தரிப்போடு கூடிய கட்டுரைகளை எழுதுறாரு. அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது முழுக்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக, ஏன்னா கொத்து குண்டுகள் போட்டு 1.5 லட்சம் பேரை அழித்தார்கள் என்கிற கோபம் எல்லாரும் மனதிலும் இருந்தது. அதில் தான் அந்த சூட்டில் தான் அவர் பிரபலம் ஆகிறார். பின்னாடியில் அவர் காட்சி ஊடகத்துக்குள்ளே யூடியூப்குள்ளே வந்த பின்னாடி நிறையா விஷயங்களை அவர் பேசுவார். ஆனால் அவர்கிட்ட என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஒரு விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு 90% வரைக்கும் 80% வரைக்கும் உண்மைகளோடு உரையாடுறது மாதிரி தோற்றத்தில் வருவார். சட்டார்னு ஒரு யூட்டேனை போட்டு ஒரு அபாரமான பொய் அதுக்குள்ளே சொல்லிடுவார். சொல்லும் போது என்ன ஆயிரும்னா, இந்த 80% மேலான நம்பகத்தன்மையை வைத்து கொண்டு ஒரு 20% பொய்யை தந்திரமாக வியாபாரம் செய்துருவார். அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். அவர் திமுக ஆதரித்து பேசியிருக்கிறாரு, திமுகவை மிக கடுமையாக பேசியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி அந்த விஷயத்தில், கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் அம்பலப்பட்டார். என்ன காரணம்னா, ஒரு மாணவி மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிற வழக்கில் அந்த மாணவி வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று எல்லாரும் கொதித்து போன போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் மிஸ்டர் ரவி ஒரு ஜென்டில்மேன் என்று குற்றவாளிக்கு ஆதரவாக, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக ரொம்ப கேஷுவலா, மிஸ்டர் ரவி அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் மாணவிகள் மேலெல்லாம் கை வைக்க மாட்டார், அப்படி ஏதாவது கை வைக்கிற மாதிரி சூழல் வந்தால் கூட டீச்சர் மேலே தான் வைப்பார் என்கிற மாதிரியான அபத்தங்களை பேசினார். அப்போ அவர் மீதான நம்பகத்தன்மை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி விட்ட ஒரு பெரிய பேக்கேஜ் வாங்கிட்டு தொடர்ச்சியாக அவர் ஒரு மாபெரும் தலைவராக சித்தரிச்சார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுக்கு தான் நான் வாக்களிப்பேன்,
அது ஒரு ரொம்ப அபூர்வமான கட்சி அப்படின்னு பேசுறாரு. நடப்பது நாடாளுமன்ற தேர்தல். யார் பிரதமர்? இந்தியா மொத்தத்தையும் ஆள்வதற்கான ஆள் யாரு? அதுதானே அது கேள்வி. அப்போ இந்தியா மொத்தத்திற்குமான மாற்றத்திற்கான ஒரு அரசியல், ஒரு 10 ஆண்டு காலம் பாஜகவினுடைய ஆட்சி வந்து சாமானிய மக்களுக்கு எதிராக இருக்கிறது, மதவாத சிந்தனையோடு கூடியதாக இருக்கிறது என்கிற கருத்தோடு எல்லாரும் உரையாடும் போது அவர் பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். பாஜகவை எதிர்க்கிற இடத்துல அதிமுக இருக்கா? இல்லையே. அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டணியோடு இருக்கிறாங்களா? நடக்கிறதுன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பிரதமர் வேட்பாளரா? இல்லை ஏதாவது ஒரு மாற்றத்திற்கான கூட்டணியில் அங்கம் வைக்கிறவரா? இல்லையே. நேற்று வரைக்கும் பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளுக்கு அவரால் முழுமையான பதில் சொல்ல முடியாத திணற இடத்துல இருக்காரு. அப்போ ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் சவுக்கு சங்கர் எடுக்கிற போதெல்லாம் வாயை வாடகைக்கு விடுறாரு அப்படிங்கிறது தான் நிரூபணமாயிருக்கே தவிர. ஓகே, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மதுரையில் வந்து எவிடன்ஸ் கதிர்ங்கிறவர் இருக்கார். அவர் ஆணவ படுகொலை நடக்கிறது, பட்டியல் சமூகத்தில் ஒரு பாதிப்பு நடக்கிறதுனா களத்துக்கு நேரடியாக போகிறாரு, வழக்கு போடுறாரு, சட்ட ரீதியாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாரு, சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை போய் பார்க்குறாரு, கடைசி வரைக்கும் அந்த நீதிக்கான போராட்டத்தில் நிற்கிறார். பல பேர், அவர் மட்டும் இல்லை, எவிடன்ஸ் கதிர் இருக்கார், ஹென்றி திஃபேன்கிறவர் இருக்கிறாரு, பேராசிரியர் ஆமார்க்ஸ் இருக்கார், புதுச்சேரியில் வந்து சுகுமாரன் ஒருத்தர் இருக்கார். இப்படி நிறைய ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் பல பேர் பொது பிரச்சனை என்று வருகிற போது ஏதாவது ஒரு போலி என்கவுண்டர் நடந்து விடுகிறது, ஒரு காவல்துறை அத்துமீறி ஒரு தாக்குதல் நடக்கிறது, திடீரென்று வந்து குடியிருப்புகளை அகற்ற சொல்லி இடிக்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க களத்தில் போய் நிற்கிறாங்க. மனித உரிமை ஆர்வலர்கள் சட்டப்பூர்வமாக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, போய் அதுக்கான ஆட்களோட உரையாடுறாங்க, கடைசி வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமே நிற்கிறாங்க. இவர் எங்கேயாவது அப்படி நின்றுருக்காரா? அப்படி நிற்பவர்களின் பக்கத்தில் நிழலாது நின்றுருக்காரா? ஓகே, எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குற கூலி ஆள் வேலை பார்க்குற ஆள் மாதிரி தானே சார் இருக்குது. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இவர் ஒரு ஒப்பந்த தொழிலாளர் மாதிரி தான், ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் பார்க்குறாரு. ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு பிரச்சார பீரங்கியாக நான் எடப்பாடியை பேசுவேன், கொஞ்ச நாள் நான் வந்து கள்ளக்குறிச்சி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக பேசுவேன். ஒரு திறமையான வழக்கறிஞர் வேலை இருக்குல்ல, அதை சமூக ஊடகங்களில் செய்கிறேன். அதாவது என்ன செய்வானா, கொலை வழக்காக இருந்தாலும் சரி, திருட்டு வழக்காக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்கல்ல, ஏன்னா அது ப்ரொஃபஷனல், அவங்க தரப்புல ஏதாவது நியாயம் இருக்கும், அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறாங்கல்ல. ஓகே, அப்போ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடுகிற ஒரு வழக்கறிஞர் தன்னையே நீதிபதியாக நினைத்து கொண்டு பேசினால் எப்படி இருக்கும்? அதுதான் சவுக்கின் உரையாடல். ஓகே, இப்போ வெளிப்பாடு ஒரு சார்பு நிலை எடுப்பாரு. ஓகே, ஆனால் அந்த சார்பு நிலை வெளியே தெரியாம ரொம்ப வந்து நாசூக்காக பேசுவதை போல ஒரு பாவனை செய்து கொண்டே அதற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டில் அவர் சிறப்பாக இருப்பார். ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப மைக்ரோ லெவலில் பாலிடிக்ஸ் புரிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். சும்மா கதை கேட்குற மாதிரி கேட்டான்னு வச்சுங்க, அவர் கரெக்டாக தானங்க பேசுகிறாரு. இப்போ இவர் ரங்கராஜ் பாண்டேலாம் என்னென்னா ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கருத்தில் நிலை பெறுவாங்க. இந்த சாமர்த்தியமான உரையாடல் இருக்குல்ல, இதெல்லாம் நரிகள், குள்ள நரிகளோட கூட்டம் அது. இதில் இப்போ அவர் என்ன எதில் மாட்டிக்கிட்டாரு? பெண் காவலர்களை அதிகாரிகளாக இருக்கிறவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காவலர்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் நின்று பேசலை. நீ ஓகேம்மா, நீ அவளை லவ் பண்ண, இவளை கூப்பிட்ட அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் பெண் காவலர்கள் வந்து நீங்கள் பல பணியிடங்களில் பார்க்குறோம், சாலைகளில் வெயிலில் நிற்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு பாத்ரூம் போகிறதுனா கூட ஒரு கழிப்பிட வசதி கூட அவங்களுக்கு இல்லாத இடங்களில் அவங்க பணிபுரிகிறாங்க. ரொம்ப சிரமமான பணி அது. ஓகே, ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் குழந்தை இருக்கும், குடும்பம் இருக்கும், திடீர்னு வந்து முக்கியமான அரசு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு காவலுக்கு வெயிலில் நிற்கிறாங்க பல மணி நேரம், நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறாங்க. திடீர்னு போய் ஒரு மாநாட்டில் நிப்பாட்டுவாங்க, திடீர்னு ஒரு கலவரமான சூழலை கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஒரு பெண்கள் வந்து அவர்களுடைய அந்த மென்மையான இயல்புக்கு எதிரான ஒரு மோசமான இக்கட்டான சூழல்களுக்குள்ள அவங்க பணிபுரிகிறாங்க. அவர்களை ஒருவேளை யாராவது காவல்துறையின் உயர் அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தினா அதுக்கு எதிரான சட்ட போராட்டம் இருக்கிறது, அதற்கு எதிரான சமூக விழிப்புணர்வு இருக்கிறது. இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்லாம் சொல்கிறானே, அந்த மாதிரி கூட நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டா கூட உன்னை புரட்சியாளர் நான் கொண்டாடிடுவாங்க. நீ என்ன செய்றீன்னா, எல்லா பொறுக்கித்தனத்தையும் நீ பண்ணிட்டு நீ புரட்சிக்காரை மாதிரி ஒரு தோற்றத்தில் பேசிட்டு இப்போ பொம்பளையை வந்து விளக்குமாத்தில் அடிக்க வர்றாளுங்க, கோஷம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கலுக்குள்ளே போய் மாற்றுறாரு. அப்போ இவர் வரம்பு மீறி இருக்கிறாரு. இவரை வழக்கு விசாரணைக்கு அழைத்து சென்ற இடத்துல காவல்துறையும் வரம்பு மீறி இருக்கிறதா என்கிற தகவல் நமக்கு வருகிறது. இல்லை, அந்த கையில் கட்ட பார்க்கும்போது, கையை கட்டு பார்க்கும்போது அது ஒரு நாடகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காவல்துறையின் கஸ்டடியில் இருக்கிற ஒருவர் செயற்கையாக போலியாக ஒரு கட்டு போட்டு கொண்டு வர முடியாது. அப்போ அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததில் ஏதாவது வந்து கைகலப்பாக அது மாறிவிட்டதா,
வேறு ஏதாவது காவல்துறை வந்து தங்கள் வழக்கமான நடவடிக்கைகளில் வந்து ஏதாவது அவரை வந்து ஸ்பெஷலாக கவனிச்சிட்டாங்களா என்று தெரியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை சட்டப்பூர்வமாக தண்டிக்க வேண்டும். இது மாதிரி வந்து அவதூறுகளை பரப்புகிறார், வதந்திகளை பரப்புகிறார், பொய்யான தகவல்களை சொல்லுகிறார் என்கிற விஷயத்தில் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். சட்டப்பூர்வமாக அவர் வந்து கண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதற்காக காவல்துறை அவர் கைகளை ஒடித்தால் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது. ஓகே, நிச்சயமாக ஒரு தவறான தகவலை சொல்லுவதாக இருந்தால் கூட அதை சட்டப்பூர்வமாகத்தான் தண்டிக்க வேண்டுமே தவிர வழிப்போக்கில் போகிற போக்கில் கையை முறிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒருவேளை அப்படி காவல்துறை நடந்திருந்தால் அது உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் யாராக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் என்பது பொய் பேசுவது அல்ல, வதந்திகளை பரப்புவது அல்ல. அதனால் இவருக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் என்பது தவறான தகவல்களை பரப்புகிறார். ஆனாலும் அவரை வன்முறையாக கையாள்வது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது. ஓகே, அது நான் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ திருட்டு வழக்கு இல்லை சினிமா தியேட்டரில் வந்து பிரச்சனை பண்ண ஒரு 5 பேர் பிரச்சனை பண்ணாங்க, பேரிகார்டை இழுத்துட்டு ஓடினாங்கன்ற மாதிரியான ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் வரும். அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு கையில் கட்டோட நிற்பாங்க, கேட்டால் பாத்ரூம் வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வரும். கிட்டத்தட்ட இதுவும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா சிலையில் வந்துட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஆனால் வந்து கையில் கட்டோட வெளியே வர்றாரு. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க அதிமுக ஆதரவாகவும் குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆதரவாக பேசினார் அப்படின்னு. இப்போது இந்த வழக்குலையும் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் முன்னின்று ஏன் ஆச்சு, அவருக்கு அடிபட்டிருக்கு, நீங்கள் ஏன் மறைக்கிறீங்கன்ற மாதிரி அது ஏன் ஆளை ஏன்டா அடிச்சுன்னு அவர் கேட்குறாரு. ஒரு நீதிபதி கொண்ட விசாரணை குழு அமைக்க வேண்டும், அவருக்கு என்ன நடந்தது என்பதை உறுதிப்படுத்தணும். எதிர்க்கட்சி தலைவரே அவருக்கு அறிக்கை சொல்கிறீங்க, ஆளை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஏன் ஆளை ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு பதிலாக அவருக்கு என்ன நடந்தது என்பதை ஒரு நீதிபதி கொண்டு விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போ அவரை வந்து கரிசனம் இருக்கும். என்ன கரிசனம் அவர் மேலே? கரிசனம் என்ன, தனக்காக வாதாடி இருக்கிறாரு. ஓபிஎஸ் ஒன்றுமே கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் அவர் மகத்தான தலைவர்னு பல முறை கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. தனக்கு வந்து நன்றி விசுவாசம் வேணும்ல, நமக்கு மொய் செஞ்சுருக்கிறாரு, நம்ம திரும்ப மொய் செய்யணுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல எல்லாத்துலேயுமே. அதுதான் இங்கே நடக்கிறது. ஓகே, நம்ம தனிப்பட்ட முறையில் வேறு எந்த பாசமும் இல்லையா சார் அவருக்கு? பாசம் வந்து அடுத்து யார் பேக்கேஜ் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே பாசம் வரும். அதை வந்து பல பேர் அணுகணும். ஏன்னா திடீர்னு அவர் அண்ணாமலை அவருக்கு ஆதரவாக சென்ற முறை வந்து குரல் கொடுத்தாரு. இந்த முறை அவர் 2 பேருக்கு என்ன பிணக்குன்னு தெரியல. எடப்பாடியின் பக்கம் இருக்கிறார் என்பதனால அண்ணாமலை குரல் கொடுக்கல. சீமான் போன்றவர்கள் கூட அவர் பேசின முறை தவறு ஓகே அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் மேலே போட்ட வழக்கு கண்டிக்கிறாங்க. அப்போ பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில் வரம்பு மீறி பேசியிருக்கிறார், வரம்பு மீறி அவதூறுகளை பரப்பியிருக்கிறார்னு மறுக்கவே முடியாது. அது காவல்துறையும் அவர் மீது வரம்பு மீறி இருக்கிறதா என்பது விசாரணையின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக வெளிச்சத்துக்கு வரும். அது பாதி வழியிலேயே நின்று கொண்டு நாம் எல்லாவற்றையும் பேச முடியல. கண்டிப்பாக. அதனால் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அவரை சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் மீது வன்முறையை பிரயோகித்தால், காவல்துறை அவர் மீறி அத்துமீறி நடந்து கொண்டால் அது கண்டனத்துக்குரியது என்பதை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.